அறிந்து கொள்ள முடியும். இந்த விசாரணை என்பது ஏர் இந்திய விமானங்கள் மட்டும் கிடையாது. அடுத்தடுத்ததாக தற்போது இந்திய விமான கட்டுப்பாட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்திய விமான நிலையங்களில் பறக்கக்கூடிய அனைத்து விமானங்களிலும் என்னுடைய தரம் என்பது பறக்கக்கூடிய அனைத்து விமானங்களிலும் என்னுடைய தரம் என்பது சோதிக்கப்படும். ஏற்கனவே பாதுகாப்பு கருதி இந்திய விமான நிலையங்கள் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்ட நிலையில் இந்த விமான விபத்து என்பது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது கதிரவன் குஜராத் வாழ் தமிழர் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். என்ன நடந்தது? நீங்க அங்க இருந்தீங்களா? எதை பார்க்க முடிந்தது? ஹலோ, வணக்கம் சார். கதிரவன் குஜராத். சார் சொல்லுங்க. இந்த விமான விபத்தை பாத்தீங்களா? இப்ப எங்க நிலைமை எப்படி இருக்கு? இப்ப நிலைமை இப்போ வந்து ஆக்சுவலி இது எல்லாரையும் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் வந்து யார் யாரு கொஞ்சம் இன்ஜர்டா இருக்காங்க அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிட்டும் போயிருக்காங்க சார். ஓ பிளட் டொனேஷனுக்காக சோசியல் மீடியால மெசேஜஸ் எல்லாம் வந்துருக்குது. டோனர்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. நிலவரம் இப்ப வந்து கண்ட்ரோல்ல இருக்கு சார். ஒரு 100 பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. ஆனா அது இன்னும் கட்டாய நிலையில ஒன்றும் தெரியாது. அது ஏதோ இனிமேல் தான் அது வந்து நியூஸ் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் கட்டாயமா எவ்வளோ. அதே மாதிரி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி சார் இருந்தாரா இல்லையா அந்த ஒரு டவுட் இருக்குது. அவரு 2வது விமானத்துல இருந்தாரா இல்ல இந்த விமானத்துல இருந்தாரா அது உள்ள உறுதிதான் அவங்கள. இப்ப சரியா எந்த இடத்துல இந்த விபத்து நடந்தது சார்? அங்க இது ஆக்சுவலி ஏர்போர்ட் கரெக்டா ஏர்போர்ட் பக்கத்துல சிவில் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். சிவில் ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சார், இன்டர்ன்ஷிப்காக வர டாக்டர்ஸ் அவங்க குவார்டர்ஸ் மேலேயே வந்து இருக்குது. ஆமா சார். அதுல ஒரு நல்ல இது என்னதுன்னா எல்லா டாக்டர்ஸ் இந்த ட்ரெயினி டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து டியூட்டிக்கு போயிருப்பாங்க. சில பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க சார். எல்லாரும் இப்ப வந்து சேவையில இருக்காங்க. விபத்துக்கு காரணமா ஏதாவது தெரிய முடிஞ்சது? அங்க இருக்கக்கூடிய தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா? கேட்டதா என்ன காரணம்? அந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன் எதுவுமே தெரியல சார். இனிமேல் தான் தெரியும். இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க? அங்க ஒரு அச்சம் எப்படி இருக்காங்க? அச்சம் எல்லாருக்கும் ஒரு இதுதான் சார். எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்காக முன் வந்திருக்காங்க. யார் யாரு இது அசோசியேஷன் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரும் முன் வராங்க. அவங்க இதுல குரூப்ஸ்ல வந்து மெசேஜஸ் வந்துருக்கு. நெகட்டிவ் பிளட் குரூப் ரொம்ப தேவைப்படுகிறதுன்னு அங்கிருந்து சிவில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெசேஜ் வந்ததுனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக டோனர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. இப்ப அங்க எல்லா உடல்களும் அங்கிருந்து எடுத்துட்டாங்களா? மீட்பு நடவடிக்கை முழுமையா முடிஞ்சிருச்சா? இல்ல சார், நடந்துருக்கு சார். எவ்வளவு சவால் நிறைந்ததா இருக்கு? அங்க இருக்கிறதுல என்ன சிரமம் இருக்குங்க மீட்பு நடவடிக்கையின் போது? அப்படிதான் சார். இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்காங்க? முற்றிலுமா எரிஞ்ச நிலையில் அந்த விமானம் முழுமையா எரிஞ்சிருக்கா இல்ல ஒரு பகுதி மட்டும் எரிஞ்சிருக்கா? இல்ல சார், விமானத்தினுடைய முன்பகுதி வந்து இதா இருக்குது. பின்பகுதி ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. அதுல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பில்குல் ரொம்பவே இந்த நிலைமையில இருக்காங்க. டெட் பாடிஸ் எல்லாம் ரொம்ப கருகி போய் சொல்லுவாங்க. எரிஞ்சு போய் ஃபுல்லாவே எரிஞ்சுட்டா மாதிரி இருந்துச்சு. யார் ரொம்ப கொஞ்சம் 60-70% இருந்தா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எட்டு போயிருக்காங்க சார். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கதிரவன். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மயிலன் இணைகிறார். மயிலன், அடுத்ததாக என்னென்ன மீட்பு நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் விமான போக்குவரத்துறை ஆணையரகம் ஒரு விசாரணை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது என்னென்ன? தேவா, தற்போது பல திடுக்கிடும் தகவல் இந்த விபத்து தொடர்பாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. முதற்கட்டமாக இந்த விமானத்தில் பயணித்த 42 பேரும் உயிரிழந்திருப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமாக இதற்கு காரணம் ஒன்று கட்டிடங்கள் மேலில் விழுந்தது, இன்னொன்று இந்த விமானம் அதாவது புறப்பட்ட உடனேயே விழுந்து நொறுங்கி ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த விமானத்தில் அப்போது அந்த முழு கொள்ளளவிலும் அதில் பெட்ரோல் இருந்திருக்கிறது. இதனாலேயே பலர் அந்த சம்பவம் நடந்த உடனேயே உயிரிழந்திருக்கலாம் என்றும் பல வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்தையும் நாம் பார்த்து வருகிறோம். இதனால் இந்த விபத்தில் இந்த பயணித்த அனைவருமே இறந்திருக்கலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இது அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் விழுந்திருப்பதால் அங்கும் அதாவது அந்த பகுதியில் வசித்த மக்களும் பலரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலும் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக சமூக வலைதளங்களில் பலரும் தற்போது தங்களது பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர். அதில் ஒருவர் இந்த விமானத்தில் தான் ஏற்கனவே பயணம் செய்திருப்பதாகவும் அந்த விமானத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கூட சரிவர வேலை செய்யவில்லை என்று பல வீடியோக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். மிக முக்கியமாக சுமார் 1/4 மணி நேரம் தாங்கள் நிற்க வைக்கப்பட்டதாகவும்
அதில் குளிர்சாதன வசதி அந்த விமானத்தில் சரியாக செயல்படவில்லை. மற்றும் இது நீண்ட தூரம் பறக்கக்கூடிய விமானம், ஒரு ட்ரீம் லைனர். அதாவது அந்த விமானத்தில் அந்த இருக்கைகளில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்களோ அல்லது அந்த க்ரூ மெம்பர்ஸை அழைப்பதற்கான அந்த கருவிகளோ முற்றிலுமாக வேலை செய்யவில்லை என்று தங்களது பதிவுகளையும் தற்போது இட்டு வருகின்றன. ஆனால் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதை தற்போது அது தொடர்பான விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது. நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல மிக முக்கியமாக அந்த பிளாக் பாக்ஸ் என்பதும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில்தான் அந்த இறுதி நொடிகளில் அல்லது இறுதி நிமிடங்களில் என்ன, அதாவது 2 பைலட்டுகளுக்குள் என்ன பரிமாறப்பட்டது அல்லது அங்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, விமானத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது போன்ற அனைத்துமே அந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதையெல்லாம் ஆய்வு செய்த பின்புதான் என்ன இந்த விமானத்தில் என்ன பிரச்சனை ஆனது என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அதாவது நாம் இந்த விபத்து நடந்ததிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் வைத்து பார்க்கும்போது அந்த விமானம் லண்டனுக்கு புறப்பட்டவுடன் சுமார் 600 அடி மேலே பறக்கிறது. அதோட க்ரூசிங் ஆல்டிடியூட்டை அது தொடுகிறது. அது தொட்டவுடன் சுமார் 400 அடி ஒரு நிமிடத்திற்கு என்ற விதத்தில் அதிவேகமாக அது கீழே விழுகிறது. அது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது முழு வேகத்துடன் செல்லக்கூடிய, அதாவது டேக் ஆஃப் விமானமானது கிளம்பும் போது அதன் முழு வேகத்தில் தான் அது கிளம்பும். இந்த விமானத்தை பொறுத்தவரை 174 நாட் வேகத்தில் இந்த விமானமானது புறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு புறப்படும் போது அது சில நொடிகளிலேயே அதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயரத்தை எட்டிவிடும். அவ்வாறு எட்டக்கூடிய அந்த விமானமானது எவ்வாறு லூசிங் ஆல்டிடியூட் என்று சொல்வார்கள், அது அந்த உயரத்தை எட்டியவுடன் எவ்வாறு இவ்வளவு வேகமாக அது அந்த உயரத்தை இழந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த விபத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவ்வாறு முழு வேகத்தில் தனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயரத்தை எட்டக்கூடிய விமானம் எவ்வாறு நொடிப்பொழுதில் அது அந்த உயரத்தை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதை சுற்றியே இந்த விசாரணையும் நகரும் என்று நாம் பார்க்கலாம் தேவா. மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்க வேண்டியது, இந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவருமே உயிரிழந்திருக்கலாம் என்று தற்போது கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடம் ஒரு அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அது மட்டுமல்லாமல் ஒரு கல்லூரி மேலும் விழுந்து இருக்கிறது. அந்த கல்லூரியில் அந்த மாணவர்கள், குறிப்பாக அது ஒரு டைனிங் ஹால். அந்த படங்களை எல்லாம் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் நாம் முதலில் வெளியிட்டோம். அதில் வைத்து பார்க்கும்போது இந்த இறப்பு எண்ணிக்கையானது இன்னும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக நாம் பார்க்க வேண்டும் தேவா. நிச்சயமா. இப்போ ஏர் இந்தியா நிறுவனம் ஒரு பக்கம் விசாரணை வளையத்தில் வந்தாலும் அந்த சேஃப்டி பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணாங்க, டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட பேசிக்கான சேஃப்டி பேராமீட்டர் செக் பண்ணணும். அது மாதிரியான பண்ணி தான் அந்த விமானம் புறப்பட்டதா அப்படின்றத செய்ய வேண்டியது அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு இருக்குது. அந்த ஒரு பக்கம் ஏர் இந்தியா, ஒரு பக்கம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இன்னொரு பக்கம் போயிங் நிறுவனமும் தங்களுடைய விமானம் அங்கே நிறுவனத்தை சேர்ந்த விமானம் விபத்தில் சிக்கும் போது அந்த போயிங் நிறுவனமும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். வழக்கமாக கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட 2 பெரிய விபத்துகளில் போயிங் நிறுவனத்துடைய குறிப்பிட்ட மாடல் விமானம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாச்சு. அந்த விமானத்துடைய பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இடங்களில் கேள்விக்குள்ளாச்சு. அதுக்கு போயிங் நிறுவனமும் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலும் இந்த விபத்தும் தற்போது போயிங் நிறுவனத்துடைய விமானம் தான். பட் இதில் இந்த போயிங் நிறுவனம் எப்போவுமே தங்களுடைய விமானத்தை பராமரிக்கிறதுலையும் அந்த சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ணுறதுலையும் அவங்க தொடர்ச்சியான ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் ஏர் இந்தியாவை மட்டும் கேள்விக்குள்ளாக்க முடியுமா, இல்லை போயிங் நிறுவனம் அப்படின்றது அவங்களுடைய, ஏன்னா அவங்க பிராண்டும் அதில் பாதிக்கப்பட்டதாக அவங்க எப்பவுமே கருதுவாங்க. போயிங் நிறுவனத்துடைய அந்த விமானங்களுடைய பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இருக்கும் முயலன்? டெல்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற பயணி வீடியோ ஒருவர் தற்போது அந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த இதில் வெவ்வேறு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன புறப்பட்ட உடனடியாக விபத்தில் சிக்கிய காட்சி, அது தீப்பிழம்பாக வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் சிதிலமடைந்த அந்த கட்டிடங்கள், அந்த இது போன்ற பல விஷயங்களை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் இணைகிறாருடைய சிறப்பு செய்தி சுசித்ரா. தற்போது இந்த விமானம் ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கியிருக்கு. விமான போக்குவரத்து ஆணையம், ஏர் இந்தியா தரப்பிலிருந்து நிறைய விளக்கங்கள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன நிகழ்வுகள், அடுத்தடுத்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு?
தேவா, தற்பொழுது டாடா குழுமங்களுடைய தலைவர் என் சந்திரசேகரன் அகமதாபாத் விமான நிலையத்தை வந்திருந்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்து தொடர்பான பல்வேறு ஆய்வுகளையும் ஆலோசனைகளையும் ஏர் இந்தியா நிறுவனமும் மத்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுத்துறையினுடைய அதிகாரிகளும் ஏற்கனவே செய்து வரும் நிலையில் அதனை அடுத்து நேரடியாக அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று ஆய்வு செய்யவும் அதன் பிறகு அங்கு நடைபெற உள்ள நிகழ்வுகளை மேற்பார்வையிடுவதற்காக தற்போது டாடா குழுமங்களுடைய தலைவர் என் சந்திரசேகரன் அகமதாபாத் சென்றடைந்துள்ளார். மிக முக்கியமாக இந்த போயிங் விமானத்தினுடைய அந்த ஒரு விபத்து என்பது முதல் முறையாக நடைபெற்றதன் காரணமாக எதனால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டது, அதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு தொழில்நுட்ப குழுவையும் GE அந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனமானது அமெரிக்காவிலிருந்து ஒரு குழுவை காக்பிட் சோதனைகளுக்காக அனுப்பி வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத் சென்றடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக தற்பொழுது டாடா குழும தலைவர் என் சந்திரா அங்கு சென்றடைந்திருக்கிறார். மிக முக்கியமாக இந்த விமான விபத்து இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த விமான விபத்தை பொறுத்தளவில் அதில் அலட்சியம் ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமா, தொழில்நுட்ப கோளாறால் ஏற்கனவே 2 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் என்பது இன்று இயக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட விபத்து என்பதால் முழுமையான ஒரு சரி செய்தலை செய்ய தவறிவிட்டார்களா என்ற ஒரு கோணத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் என்பது தற்பொழுது முதற்கட்ட விசாரணையை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஏர் இந்தியாவுக்கு வேண்டிய குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரக விமானங்களுடைய ஒரு ஹெல்த் ரிப்போர்ட், அதாவது அதனுடைய நிலை என்ன, அந்த பாதுகாப்பாக அந்த விமானங்கள் உள்ளதா, என்னென்ன ரக விமானங்கள் ஏர் இந்தியாவினுடைய அந்த ஏர் பிளீட்டில் உள்ளது என்பது தொடர்பான விவரங்களையும் அதிகாரிகள் மத்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநருடைய அதிகாரிகள் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது DGCA மற்றும் ஏர் இந்தியாவினுடைய அதிகாரிகள் நேரடியாகவே சந்தித்து இந்த ஒரு பல்வேறு விளக்கங்களையும் ஏர் இந்தியா தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் தொடர்பான விளக்கங்கள் ஏற்கனவே இந்த ட்ரீம்லைனர் ரக விமானத்தின் மீதான ஒரு பல்வேறு கேள்விகள் ஏற்கனவே எழுப்பப்பட்டது நிலையில் அது தொடர்பான விளக்கங்களையும் ஏர் இந்தியா மத்திய அரசிற்கு வழங்கியுள்ளதாகவும் முதற்கட்டமாக வழங்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக முழுமையான ஒரு ரிப்போர்ட் என்பதும் ஏர் இந்தியாவின் தரப்பிலிருந்து மத்திய அரசிற்கு இன்று இரவிற்குள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏர் இந்தியா நிறுவனத்திய CEO கேம்பல் வில்சன் டெல்லியில் இருந்து அவர் இன்று பிற்பகல் தான் பாரிஸிற்கு கிளம்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த விபத்தின் காரணமாக அவர் உடனடியாக அவருடைய விமானம் என்பதும் மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக தற்பொழுது மீண்டும் அவர் இன்று அகமதாபாத்திற்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுடன் இன்று இரவு குஜராத்தில் மாநில முதல்வர் ஏர் இந்தியாவுடைய அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் அந்த ஆலோசனை என்பது குஜராத்தில் அகமதாபாத்தில் நடைபெறும் என்றும் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் இந்த ஏர் இந்தியா விமானத்தை இந்திய அரசு பட்டியலிட்டு அதை டாடா குழுமத்திற்கு வழங்கியது. மீண்டும் புது பொலிவு பெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு அது பார்க்கப்பட்டது. ஆனால் ஏர் இந்தியா